இந்த மைண்ட் நெட்வொர்க் டெஸ்ட்நெட் ஏற்றப்ப யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மைண்ட் நெட்வொர்க் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மஸ்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்காங்க. ஃப்யூச்சரில் நமக்கு கண்டிப்பாக ஏர்ட்ராப் தருவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். மைண்ட் நெட்வொர்க் வந்து ஆல்ரெடி $2.5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ரவுண்டுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ மஸ்ட்டு எல்லோரும் இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பை வந்து அட்டன் பண்ணிக்காங்க. ஓகே எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏர்னிங் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏர்னிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட்நெட் டோக்கனை வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே இந்த ஃபஸ்ட் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. உங்களுடைய கிவி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகே கிவி ப்ரௌசரில் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா டெஸ்ட்நெட் அண்ட் ஃபஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து மேட்டிக் பர்சட்டும் செஃபோலியா பர்சட்டும் வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு மேட்டிக் பர்சட் கிளைம் பண்ணலாம். ஓகே இந்த பாலிகான் பர்சட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிஸ்கார்டை வந்து கனெக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் டிஸ்கார்டு கொடுத்து உங்களுடைய டிஸ்கார்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே வாலெட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் அட்ரஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே காப்பி பண்ணிவிட்டு வாலெட் அட்ரஸ் இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே சப்மிட் வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே டிஸ்கார்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வரும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பாலிகான் சர்வர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பாலிகானோட டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஓகே ஜாயின் பண்ணியாச்சு. கொலாப்ஸ்டு ஜாயின் அப்படின்ற கொலாப்ஸ்ல ஜாயின் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெரிஃபை பண்ணிக்காங்க. ஓகே ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அட்ரஸ் மெட்டாமாஸ்க் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட்நெட் மேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செஃபோலியா ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருப்பீங்க நிறைய ஏர்ட்ராப்பில். ஸோ இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க் அட்ரஸ் இதில் என்டர் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ராபோட் கொடுத்துட்டு சென்ட் மீ ETH கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செஃபோலியா ETH வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகே இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மீ ETH கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 24 hours கழிச்சு தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஃபோலியா ETH வந்து கிளைம் பண்ணிக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் CCIP PNP டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அதில் கனெக்ட் வாலெட் இருக்கும். ஸோ கொடுத்து நீங்கள் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. இதில் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஃபோலியா டெஸ்ட்நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? செஃபோலியா டெஸ்ட்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CCIP PNP டோக்கனை நம்ம மின்ட் பண்ண போகிறோம். ஒரு டோக்கன். ஓகே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மெட்டாமாஸ்க் போய்க்காங்க. ஓகே கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை நம்ம வாலெட்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் CCIP. ஸோ அப்படின்னா தான் நமக்கு ரிசீவ் ஆகிட்டா அப்படின்னு தெரியும். ஓகே, ஆட் டோக்கன் கொடுத்துக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசீவ் ஆகிட்டு. ஓகேவா, CCIP PNP டோக்கன் ரிசீவ் ஆகிட்டு. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்டிக் டெஸ்ட்நெட் டோக்கன் கிளைம் பண்ணியிருக்கோம், அண்டு செஃபோலியா ETH கிளைம் பண்ணியிருக்கோம், அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த CCIP PNP டோக்கன் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லிங்க், ஓகேவா, ஜாயின் லிங்க். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் வாலெட் இருக்கும், கொடுத்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுடைய மெட்டாமாஸ்க் இல்லைனா OKX வாலெட், ஸோ இதனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ரூவ் கொடுத்துக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்நெட் டோக்கன் கிளைம் பண்ணோம் தெரியுமா, 0.2 மேட்டிக் டோக்கன், அது டெஸ்ட்நெட் டோக்கன். ஓகே, மறுபடியும் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்காங்க. ஓகே, மறுபடியும் ஒரு கன்ஃபார்ம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பிரிட்ஜ், இப்போ அந்த ரெண்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபரும் பிரிட்ஜும் பண்ணி முடிச்சிக்கலாம். பண்ணி முடிச்சின்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, மேலே வந்து நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா மும்பை நெட்வொர்க்கில் இருக்கணும். மும்பைனா டெஸ்ட்நெட் மேட்டிக், அதான் மும்பை. ஓகே, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மில் வந்து உங்கள் அட்ரஸ் இருக்கும். 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அட்ரஸ்க்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே அட்ரஸை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகேவா, டெலகிராமில். ஸோ நீங்கள் இந்த அட்ரஸ்க்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஏன்னா மைண்ட் நெட்வொர்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ணணுமா. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மேட்டிக் இருக்குது. ஸோ 19 இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 மேட்டிக் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் வந்து கேட்கும், கொடுத்துக்காங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ஓகேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் டாஸ்க். ஓகே, அதை பண்ண போகிறோம். ஸோ பிரிட்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, ஃப்ரிட்ஜ் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா செஃபோலியாவை செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஃப்ரம்மில் உங்கள் அட்ரஸ் இருக்கும். 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, கொடுத்துக்கணும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 CCIP PNP டோக்கன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 0.5 வந்து என்டர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, என்டர் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கொடுத்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்க்கு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துக்காங்க. OKX வாலெட்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ
ஓகே கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கீக்கும் கொடுத்துக்காங்க. ஸோ ஓகே மறுபடியும் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ரீடைரக்ட் ஆகும். கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே ஸோ இந்த பேஜில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஓகே ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிட்ஜ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே கொடுங்க. ஓகே அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டாஸ்க்கும் பிரிட்ஜ் டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஸ்வாப் டாஸ்க்கு ஸ்டேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது கொண்டு வரும்போது நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கேலக்ஸி டாஸ்க்கும் சீரே டாஸ்க்கும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி ஆகும். ஸோ இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸி டாஸ்க்கில் நம்ம பாயிண்ட்ஸ் earn பண்ண போகிறோம் அண்ட் வந்து NFT earn பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிலிட்டியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து கேலக்ஸி டாஸ்க் வந்து பண்ணலாம். ஸோ அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்காங்க. ஓகே காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரோஸில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த கேலக்ஸி டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டு ஓகேவா, நீங்கள் ஏர்ட்ராப்பில் எந்த வாலெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே வாலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? அதே வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் டாஸ்க் தான். ஓகேவா? ஓகே ஃபஸ்ட்டு விசிட் அண்ட் டெஸ்ட்நெட் டுட்டோரியல் இருக்கும். ஸோ அந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் வந்தீங்கன்னா டிக் விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ட்விட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக் விழுந்துடும். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் டாஸ்க் பண்ணலாம். ஓகே டிஸ்கார்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆக்செப்ட் இன்வைட் கொடுங்க. ஓகே மைண்ட் நெட்வொர்க் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்காங்க. ஸோ மெசேஜில் போய் GM அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்ருங்க. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃப்ரெஷ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக் விழுந்துடும். ஓகே டிக் விழுந்துட்டு ஓகே டிஸ்கார்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது ஜாயின் த மைண்ட் நெட்வொர்க் ஆன் டெலகிராம். ஓகே டெலகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே வெரிஃபை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த டெலகிராம் டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு விசிட். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணணும். கண்டினியூ டு ஆக்சஸ் கொடுங்க. ஸோ இந்த மீடியம் பேஜில் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்ட் 30 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் போங்க. ஓகே பேக் போயிட்டு ரீப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ டைம் நான் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு 15 செகண்ட் இருக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் விழுந்துருச்சு. ஓகேவா? டிக் விழுந்துருச்சு. அடுத்தது குவாட்வீட் பண்ணணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே போஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் போயிட்டு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு குவாட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாட்வீட் அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்டு மைண்ட் நெட்வொர்க் ஸ்பேஸ் யூசர் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா நீங்கள் இந்த மைண்ட் நெட்வொர்க் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபாலோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஓகே இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃபுல்லாக நம்ம எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் 65 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 65 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணியாச்சு. கிளைம் ஆகலைன்னா மறுபடியும் போய் கிளைம் பண்ணிக்காங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளைம்டு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஓகே
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களுடைய NFT வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுடைய இந்த ஐக்கான் இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா மாட்ட சொல்லுவாங்க. பாலிகான் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்காங்க. ஸ்விட்ச் டு பாலிகான் அப்படின்னு கொடுத்துட்டு மெட்டாமாஸ்கில் போய் நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே கிளைம் 1 NFT அண்ட் 100 பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்கில் ஒரு ஸ்மால் ட்ரான்சாக்ஷன் பீஸ் மேட்டிக்கில் வந்து கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் தான். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் 0.007 மேட்டிக் தான் கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NFT வந்து கிளைம் ஆயிரும். ஓகேவா, ஸோ ஓகே கிளைம்டு அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம வந்து இந்த NFT இந்த பாயிண்ட்ஸு அதெல்லாம் கிளைம் பண்ணுறது மூலமாக ஃப்யூச்சரில் நமக்கு ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிலிட்டி வந்து ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ ஸ்டெப் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த சீலை டாஸ்க்கும் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணி கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வாலெட்டு கனெக்ட் பண்ண சொல்லும், கனெக்ட் பண்ணிக்காங்க. ட்விட்டர் கனெக்ட் பண்ண சொல்லும், டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ண சொல்லும், டெலகிராம் கனெக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்ஸில் ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே இதில் வந்து சும்மா நெக்ஸ்ட் இது டாஸ்க் தான். ஓகே, சோசியல் மீடியா டாஸ்க் தான் இருக்கும். இது டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலம் நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா XP ஓகேவா, XP வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த XP வச்சு நமக்கு ஃப்யூச்சரில் எக்ஸ்ட்ராவாக ஏர்ட்ராப் ரிவார்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் ஃபாலோன்னு இருக்கும். ஓகே, அது கொடுத்துக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ அதனால் கிளைம் ரிவார்ட் அப்படின்னு கொடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா 25 XP நமக்கு. ஓகே, கொடுத்திங்கன்னா குவிஸ்ட் கிளைம்டு அப்படின்னு வந்துடும். ஸோ டிஸ்கார்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 25 XP கிளைம் கொடுத்துக்காங்க. ஓகே, கிளைம் கொடுத்து XP வந்து கிளைம் பண்ணிக்காங்க. ஓகே, டெலகிராம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து கிளைம் கொடுத்துக்காங்க. ஸோ இதே மாதிரி ஈஸியானது தான். ஓகேவா, ஸோ இதேமாதிரி எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு XP வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீலை டாஸ்க்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லா ஏர்ட்ராப்லேயும் XP வந்து ஏர்ன் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இவ்வளோ தான் மைண்ட் நெட்வொர்க் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணியாச்சு. ஓகே, இதில் ஸ்வாப்பும் ஸ்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் தான் வரும். ஸோ வரும்போது டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மைண்ட் நெட்வொர்க் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றின அடுத்தடுத்த நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அதை வந்துச்சுன்னா டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே.